ஓம் நமசிவாய. நமசிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க. தென்னாடுடைய சிவனையே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். அன்பர்களே, இனிய காலை வணக்கம். இன்று மார்கழி திங்கள் 27வது நாள். திருவாசகத்தில் திருப்பள்ளி எழுச்சியில் 7வது பாடலை பாடவிருக்கிறோம். நாம் என்பது உடலோ அல்லது மனமோ இல்லை. அதையும் தாண்டிய நிலையில் உயர்ந்த ஆன்மாவாக இந்த பிரபஞ்சம் எங்கும் நிறைந்து நிற்கிறோம். எல்லையில்லாத பரமானந்த நிலையில் திளைத்து கிடக்கிறோம். அந்த தெய்வீக உணர்வு நிலையே நாம். இன்றைய பாடல், அதுபழச் சுவையென அமுதன அறிதற்கரிதென எளிதென அமரரும் அறியார், இது அவன் திருவுரு இவன் அவன் எனவே எங்களை ஆண்டு கொண்டு இங்கெழுந்தருளும் மதுவளர் பொழில்திரு உத்தர கோச மங்கை உள்ளாய் திருப்பெருந்துறை மன்னா, எது எமை பணிகொள்ளும் ஆறு அது கேட்போம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. என்ன அற்புதமான பாடல் பாருங்கள். தேன் சிந்தும் மலர்கள் கொண்ட சோலைகள் நிறைந்த உத்தர கோச மங்கை என்னும் புண்ணிய தலத்தில் எழுந்தருளி இருக்கும் எம்பெருமானே, சிவபிரானே, திருப்பெருந்துறை தலைவனே, உன் திருநாமம் ஒன்றே பழம் போல் இனிக்கிறது, அமுதன சுவைக்கிறது. அறிவதற்கு அரியவனான ஈசனே, உன்னை பற்றி தெரிந்து கொள்வது சிரமமானது. அதைவிட சிரமமானது உன்னை உணர்ந்து கொள்வது. தேவர்களால் கூட உன்னை பற்ற முடியாது என்ற நிலையில் எங்களால் உம்மை பிடித்துவிட முடியுமா என்ன? வடிவமில்லாத உந்தன் வடிவம் தான் என்ன? இதுவே அவன், இல்லை இல்லை அதுவே இவன் இவன் என்று வர்ணிக்க திணறும் தேவர்களுக்கே தரிசனம் தராத ஈசனே, இதுதான் நான் என்று சொல்லி இதோ எங்கள் முன்னால் எழுந்தருளி இருக்கிறாய். உம்மிடம் நாங்கள் என்ன வேண்டும் என்று கேட்க தோன்றவில்லையே. இதை கொடு அதை கொடு என்பதில் எங்களுக்கு தெளிவில்லையே. அனைத்தையும் கொடுத்து நீ எங்களை ஆட்கொள்ளுவாய் இல்லையா? எனவே உமது விருப்பம் போல எங்களை நீ என்ன பணி செய்ய வைக்க விரும்புகிறாயோ அதை செய் என்றே உன்னிடம் கேட்கிறோம். சிவபெருமானே, நீ எம்பொருட்டு எழுந்தருள்வாய், எமை ஏற்று அருள்வாய். எந்நாளும் நம்மை பாதுகாத்து வரும் நம் சிவம் தாயினும் மிகுந்த கருணை கொண்டது. சகல ஆபத்துக்களில் இருந்தும் நம்மை மீட்டெடுக்கும் அந்த கருணை தெய்வத்துக்கு தெரியாதா நமக்கு எது தேவை எது தேவையில்லை என்று? எனவே அமைதியாக இருப்போம். நாம் என்ன பணி செய்து ஈசனை வழிபட எண்ணுகிறோமோ அதையே ஈசன் நமக்கு அளிப்பான் என்று நம்பிக்கை கொள்வோம். எல்லாமும் ஆகி நிற்கும் ஈசன் நமக்கு எப்போதும் நன்மையே தருவான். எனவே இது வேண்டும் அது வேண்டும் என்று நமக்கு எல்லாம் தெரிந்தது போல வேண்டுவதை விடவும், எம்மை படைத்த தாயாகிய உமக்கு எம்மை விட எம்மை பற்றி நன்றாக தெரியும் என்பதால் எமக்கு என்ன தேவையோ எது விருப்பமோ அந்த பணியை செய்ய அருள் செய் என்று வேண்டிக் கொள்வோம். அதுவேதான் சிறந்தது. ஒருவேளை நம் வேண்டுவதை விடவும் ஐயன் மேலாகச் செய்வான். வேதமும் வேள்வியும் ஆயினார்க்கு, மெய்மையும் பொய்மையும் ஆயினார்க்கு, சோதியும் இருளாயினார்க்கு, துன்பமுமாய் இன்பமாயினார்க்கு, பாதியுமாய் முற்றும் ஆயினார்க்கு, பந்தமுமாய் வீடும் ஆயினார்க்கு, ஆதியும் அந்தமும் ஆயினார்க்கு அறியாதது ஒன்று உண்டோ? நாம் ஈசனின் பிள்ளைகள். அதனால் எதையும் குறித்து நாம் அஞ்சத் தேவையில்லை. திருவுத்தர கோச மங்கையில் எழுந்தருள் இருக்கும் நம் தேவன் நம்மை எப்போதும் காப்பான். நாம் என்பது உடலோ அல்லது மனமோ இல்லை. அதையும் தாண்டிய நிலையில் உயர்ந்த ஆன்மாவாக இந்த பிரபஞ்சமெங்கும் நிறைந்து அவன் வடிவில் அவனாகவே நாமும் இருக்கிறோம். எல்லையில்லாத பரமானந்த நிலையில் திளைத்து கிடக்கிறோம். அந்த தெய்வீக உணர்வு நிலையே நாம் ஆன்மாவை உணர்ந்து அதன் வழியே ஈசத்துவத்தை அடையும் சகல ஜீவன்களும் அன்பு என்ற பெரும் இன்பத்தில் ஆழ்ந்து கிடைக்கணும். இதுவே சிவன் அடியார்களின் சிறப்பான அம்சம். இது தேவர்களுக்கே கிடைக்காத பேரின்பம். இந்த பேரண்டம் அகண்டம் என்று எதிலும் வேரூன்றி நிற்கும் பொருள் எதுவோ அதுவே நாம், அதுவே சிவமும்.
நாம் யார் என்று நமக்கே தெரியாமல் இருப்பது தவறு அல்லவா? நம்முடைய சுயத்தை நாமே அறியாமல் இருப்பது வேடிக்கையானதல்லவா? நமக்கான தேவையை நாமே அறியாமல் அதை நிறைவேற்றும் தலைவனை உணராமல் இருப்பதும் தவறிலும் பெரும் தவறு அல்லவா? எனவே சகல ஜீவன்களையும் கரையேற்றி அருளும் திருப்பெருந்துறை ஈசனை சரணடைந்து பலன் பெறுவோம். என்ன வேண்டும் என்றே உணராத இந்த எளியோர்களை காக்கும் பொருட்டு எம் சிவமே, நீ எம் மனதுக்குள் எழுந்தருள தயவுரிய வேண்டும். பால் நினைந்து தூட்டும் தாயினும் சால பரிந்து நீ பாவியேன் உடைய ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி உலப்பிலா ஆனந்தமாய தேனினை சொரிந்து புறம் திரிந்த செல்வமே சிவபெருமானே என்று உருகி திருவாசக வரிகளை நாம் பாடி பாடி பலன் பெறுவோம் என்று சொல்லி இந்த பதிகத்தை இத்துடன் நிறைவு செய்வோம். அடுத்த பதிகத்தை இன்னொரு நாளில் பார்ப்போம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். ஓம் நமச்சிவாய. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம்.